அப்போ பெரியவர் சொல்ற, நீ ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு எப்படியோ உனக்கு சாப்பாட்டுக்கு அரிசி எங்கேயோ போய் வசூல் பண்ணிடுவியோ இல்லையோ, ம். அந்த வாங்குற அரிசியில் ஒரு படி உன்னோடது குறைஞ்சது வரலன்னு நினச்சி நீ இன்னொரு சொம்பில் தூக்கி போடு, ஒரு பானையில் போடு. அதுதான் பிடி அரிசி. உன் கையில் என்ன பிடிக்கிறதோ அதை பிடி அரிசி எடுத்து போடும். 30 நாளைக்கு போட்டீங்கன்னா 30 பிடி அரிசி. அது இப்போ சேர்த்தேன்னா 1 கிலோ 2 கிலோ தேரும். இதை அப்படியே எடுத்துன்னு போய் பக்கத்தில் எந்த கோவிலில் வசதி இல்லாத இருக்கோ, நேவேத்தியத்துக்கு கூட வழி இல்லாத, பூஜைக்கு வழி இல்லாத இருக்கோ, அந்த கோயிலில் கொண்டு கொடுத்து இந்த சாதம் ஆக்க சொல்லி அந்த சாமிக்கு நேவேத்தியம் பண்ணி படைச்சிட்டோ, அப்படியே இந்த வாசலில் உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த ஏழைகளுக்கு தானமாக பண்ணிவிடும், அன்னதானம் பண்ணி. அப்படின்னா இதை விட எளிமையாக அன்னதானத்துக்கு யாரானு வழி சொல்ல முடியுமா? இதில் வேடிக்கை என்னென்னா, இது ஏதோ அன்னதானம் மனிதர்களுக்கு மட்டும் பண்ணல, சாப்பாடாவே இல்லை, நேவேத்தியத்துக்கு வழி இல்லைக்க சாமிக்கெல்லாம் கூட இதனால் சாப்பாடு கிடச்சிடுறது.